ஹாய் அனைவருக்கும் நீ காலை வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு என்னென்னு பார்க்க போகிறோம். பழங்கள் நிறையா சாப்பிட போகிறோம். என்னென்னு காமிக்கிட்டுமா? முதல்ல வந்து இது வெள்ளரி பழம் வச்சுருக்கோம். வெள்ளரி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை கொஞ்சம் வச்சுக்கிட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாம்பழம் ஒரு பழம் வச்சுருக்கோம். நான் தான் நிறைய சாப்பிட போகிறேன். மாம்பழம் வச்சுருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து காராமணி. ஏற்கனவே இது வந்து போட்டிருக்கோம். உங்களுக்கு தட்டைப்பயிர் மாதிரியே இருக்கும், ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும், வெள்ளை கலராக இருக்கும். இது வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு தான். ஸோ இது வந்து காராமணி. அடுத்தது பார்த்திங்கன்னா முள்ளங்கி வந்து பொரியல் பண்ணியிருக்கோம். நார்மலாக முள்ளங்கி வந்து சாம்பார் வைப்பாங்க, புளிக்குழம்பு வைப்பாங்க. நாங்கள் வந்து பொரியல் பண்ணியிருக்கோம். வித்தியாசமாக இருக்குன்னு பொரியல் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த காய் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் இதை எடுத்து பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மெயின் கோர்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு மொந்தம்பழம் எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் நீங்கள் சாப்பிட போகிறோம். ப்ளஸ் இதோட வந்து ஒரு முட்டை. இது இன்னும் உரிக்கலை, ஓட வந்து உரிக்கணும். முட்டை சாப்பிட போகிறோம். ப்ளஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வயிற்றில் இடம் இருந்ததுன்னா கொஞ்சோண்டு தயிரை சாப்பிடுவோம். ஏன்னா குவான்டிட்டி தான் நிறைய ஐட்டம் நிறைய இருக்குதுன்னு நினைக்காதீங்க. குவான்டிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சுருக்கிறோம். ஏன்னா வெறும் காய்கறி பழம் இதுதான் அதிகம் இருக்கிறதுனால ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு 12 மணிக்கெலாம் பசிக்கும். அப்போ வந்து இந்த முட்டை இந்த தயிரெலாம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பசி இருக்காது. நார்மலாக நம்ம வந்து என்ன சாப்பிட்றோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மீலுக்கும் இன்னொரு மீலுக்கும், அதாவது ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் இடையில் வந்து 5 மணி நேரம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்குறோம். அப்படி தான் சாப்பிடணும். அப்படி தான் சாப்பிட்டா நல்லது. ஏன்னா இப்போ நிறைய டாக்டர்ஸ் வந்து நிறைய டாக்டர்ஸ்னு சொல்ல மாட்டேன், நிறைய வந்து டயட்டிஷியன்ஸ்லாம் வந்து 2 மணி நேரத்துக்கு சாப்பிடுங்க, இதை வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது வந்து எத்தனை பேருக்கு சரியாக இருக்குன்னு தெரியல. அது வந்து உங்கள் மருத்துவரை கலந்து ஆலோசனை பண்ணிங்க. உங்களுடைய வயிற்றுக்கு கட் ஹெல்த்துக்கு அது வந்து நல்லதில்லை அப்படின்னு தான் பெரும்பாலானோர் சொல்கிறாங்க. அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடுது. அதனால் இந்த 5 மணி நேரம் கேப் பிடிச்சிக்கங்க. இரவு உணவு வந்து நேரமாக எடுத்துக்கிட்டோம்னா காலை உணவுக்கும் இரவு உணவுக்கும் குறைந்தபட்சம் ஒரு 12 மணி நேரம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம உணவு வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி எடுத்து பாருங்கள். உங்களுக்கு வந்து அது பெனிஃபிட்டாக இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்க. இல்லை நான் 2 மணி நேரத்துக்கு வர சாப்பிட்டா தான் எனக்கு சேரும், எனக்கு அப்போ தான் பசி அடங்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாப்பிடுங்க. அது உங்களுடைய உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுங்க சம்மந்தப்பட்ட விஷயம். அது வந்து உங்கள் மருத்துவரை கலந்து ஆலோசனை பண்ணிக்கோங்க. ஓகே.